மார்கழி மாத நட்சத்திர பலன்கள் டிசம்பர் 16ஆம் தேதி முதல். சிம்மம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். மகம், கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். ஜென்ம ராசிக்குள் இருக்கும் கேது உங்கள் செயல்களில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். உலகத்தையும் உறவினர்களையும் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு பண நெருக்கடிகளையும் மற்ற நெருக்கடிகளையும் வழங்கலாம். உங்கள் சுயகாலில் இருக்கும் வகையில் உங்களை உருவாக்கலாம். இந்த நேரத்தில் ஆட்சி பலம் பெறும் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்குள் புதிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்காலத்தை எண்ணி உங்கள் செயல்கள் இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் சச்சரவு, நெருக்கடி, பிரச்சனை என்று உருவாகலாம் என்றாலும் தக்க சமயத்தில் நண்பர்களால் உங்கள் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். கூட்டுத் தொழில் லாபமடையும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். டிசம்பர் 25ஆம் தேதி வரை புதன் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகள் லாபம் தரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாங்க நினைத்த இடத்தை வாங்கும் அளவிற்கு பணம் இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றமடையும். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருப்பது அவசியம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பூரம் நட்சத்திரம். இந்த மாதம் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்கும். புதிய வாகனம், நவீன பொருட்கள் என்று வாங்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உருவானாலும் அந்த நிமிடமே அவை சரியாகும். செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய சொத்து, இடம் என்று வாங்கியதில் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்கும். அரசியல்வாதிகள் தலைமையையும் தொண்டர்களையும் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். சுய தொழில் செய்து வருபவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் அவசியம். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மையாகும். பெண்கள் கணவருக்கும் குடும்பத்தினருக்கும் தெரியாமல் பிறரிடம் பணம் கொடுப்பதும் முதலீடு செய்வதும் இழப்பிற்கு வழிவகுக்கும். பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். உத்திரம் 1ஆம் பாதம். சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திருப்பதால் முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதன் சாதகமாக இருப்பதால் பணப்புழக்கம் இருக்கும். எதிர்பாராத வரவரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். கடன் தொல்லை விலகும். சேமிப்பு உயரும். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரனும் மாதம் முழுவதும் சாதகமாக சந்திருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். பொன் பொருள் சேரும். இளைய சகோதரர் ஆதரவு கிடைக்கும். என்றாலும் சனி, ராகு ஜென்ம ராசிக்குள் கேது இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானம் அவசியம். புதியவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். ஆப்போசிட் செக்ஸிடம் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை உண்டாக்கும். கூட்டுத் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். திருமணம், மறுமணம் போன்ற சிந்தனைகளை இந்த காலத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் மார்கழி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன்.